ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சங்கீதா அவர்கள் விவாகரத்து வாபஸ் வாங்கின விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. சடனாக என்ன ஆச்சு, இவங்க விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பேச்சுவார்த்தை பண்ண நிலையில இவங்க விவாகரத்தை வாங்கவே மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று காணொலி மூலமாக ஆஜரான சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் டிவி தொண்டர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாகவே அமைஞ்சுது. அண்ட் இதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சங்கீதா அவர்கள் அந்த முடிவுல தான் இருந்தாங்க. அண்ட் அப்போ அவங்களுக்கு தனிமை ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு காரணத்தினால்தான் அவங்க விவாகரத்து மனு போட்டதுக்கு அப்புறம் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் அந்த தனிமையை அவங்களுக்கு சரி பண்ணிடுச்சு. அண்ட் அவங்க மனநிலைமே மாட்டுச்சு. இப்போ அவங்க சுயநினைவோடு தான் இந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கினாங்க. இனிமே சங்கீதா அவர்கள் பிரிஞ்சு வாழ விருப்பம் இல்லை அப்படின்றதுனால தான் வாபஸ் வாங்கி சேர்ந்து வாழ கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பெருசா எந்த ரீசனும் இல்லை, அவங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சங்கீதாவுக்காக வழக்கை எடுத்து நடத்தின வழக்கறிஞர் இந்த மாதிரி பதில சொல்லியிருக்காரு. சங்கீதா அவர்கள் எப்படியோ இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டாங்க. அண்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இது மட்டும் விவாகரத்துல போய் முடிஞ்சிருந்தா கண்டிப்பா எதிர்கட்சி சைட்ல இருந்து இதை ஒரு காரணம் காட்டி இன்னும் தப்பா பேசுவாங்க. ஆனா இனிமே அவரை எந்த விதத்திலும் தப்பா பேசாத மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இனிமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட கரெக்டான பாதையில போயிட்டு இருப்பாரு. மக்களுக்கு தேவையானதை கரெக்ட் டைம்ல பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் மக்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு தான் வச்சிருக்காங்க அவர் மேல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.